ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருகின் மரமாவார் நீரோடை அருகின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் பொல்லார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் ஆண்டவர் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 46 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றை விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இறை ஆட்சி, கடவுள் ஆட்சி என்பதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி விளக்குவது என்பது மிக ஒரு சவாலான ஒரு நிகழ்வாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு வார்த்தைக்குள்ள முடித்துவிட முடியுமா என்று கேட்டால் அது முடியாது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவும் பல ஓமைகள் வழியாக இந்த கடவுள் ஆட்சி எத்தகையது, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி விளக்குவதற்காக இன்றைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு ஓமை மறைந்திருந்த புதையல். இந்த ஓமையில் வருகின்ற அடிப்படை கருத்தை நாம் நம் வாழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நாம் எதிர்பாராமலே பல நிகழ்ச்சிகள் கடந்து நம்மை விட்டு செல்கிறது. அதை நம்முடைய மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுவதும் உண்டு. நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்வதற்காகத்தான் அந்த மனிதர் வேலையில் ஈடுபட்டார், வழக்கமாக செய்கிற வேலை. ஆனால் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. யாரோ எக்காலத்திலோ புதைத்து வைத்த புதையல் அவருடைய கண்களுக்கு தென்பட்டது. திட்டமிட்டு தேடி சென்று கண்டுபிடித்த புதையல் அல்ல இது. மாறாக எதிர்பாராத வண்ணம் அவரை தேடி வந்த செல்வம் அது. பிறருடைய பொருளை அவருடைய இசைவின்றி எடுத்துக்கொள்வது தவறு என்பதை இவர் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே எதிர்பாராமல் வந்த புதையலை, வேற யாருக்கோ சொந்தமான புதையலை அந்த மனிதர் தமக்கென்று எடுத்துக்கொண்டது சரியல்ல என ஒருவேளை வக்கீல் போல நாம் வாதாடலாம். அதே வேளையிலே நமது சொந்த முயற்சியால், நமது உழைப்பால் உருவாகாத செல்வங்கள் நம்மை தேடி வருவதும் உண்டு. லாட்ரி அடிக்கிறது போல தான் சில சமயங்களில். அப்போது செல்வத்தை நாம் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு நன்மை செய்ய அதை பயன்படுத்துவதும் நலமான செயலே என்று கூறலாம். நம்மை தேடி வருகிற செல்வம் எது? கடவுள் நமக்கு இயல்பாகவே வழங்கியுள்ள கொடைகளை நாம் நினைத்து பார்க்கலாம். அதாவது நமக்குள்ளே பல புதையல்கள் நமக்குள்ளே கிடக்கிறது. பர்சனல் கேரிசம் என்று நான் சொல்வதுண்டு. ஒவ்வொரு ஆளுக்கு உள்ளேயும் பல திறமைகள், திறன்கள் உண்டு. அது நம்முடைய முயற்சிகளாலே, அதை விடாமுயற்சிகளாலே, நம்பிக்கையினாலே அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தைரியத்தோட, துணிச்சலோட, நம்பிக்கையோட. கடவுள் நமக்கு இயல்பாகவே வழங்கியுள்ள கொடைகள் ஏராளம். நினைச்சு பார்த்தா தெரியும். நம்ம உட்கார்ந்து அதை ஆய்ந்து பார்ப்பது கிடையாது. எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லை என்று தான் நாம் அதிகமாக இயங்கிக் கொண்டிருப்போம். எனக்கு ஒரு மூக்கு தானே இருக்கு, எனக்கு ஒரு வாய் தானே இருக்கு என்று சொல்லி நம்மை பற்றிய தரக்குறைவாக நாம் நினைப்பதும். அனைத்திற்கும் அடிப்படை கடவுள் நம்மை இந்த உலகில் படைத்து காத்து வருவதாகும். நம்மை அன்போடு ஏற்று பேணுகின்ற மனிதரை பெற்றோராக, நண்பராக நாம் பெறுவதும் கடவுளின் கொடைதானே. நாம் நினைக்காத ஒரு பொண்ணு எனக்கு மனைவியாக, நான் நினைக்காத ஒரு ஆண் எனக்கு கணவனாக, நான் நினைக்காத ஒரு ஆள் ஒரு குழந்தையாக, நான் நினைக்காத ஒரு ஆள் என்னுடைய மாமியாராக, ஒரு மாமனராக, அல்லது நினைக்காத ஒரு பங்கு நமக்கு கிடைப்பதாக இருந்தால் அது யாருடைய கொடை? நாம் தேடி சென்றதல்ல, மாறாக கடவுளுடைய கொடையாகத்தான் இருக்க முடியும். கடவுள் நம்மை கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டதும் கொடையே. இவ்வாறு நம்மை தேடி வருகின்ற செல்வங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சில வேளைகளில் நமக்குள்ளே மறைந்திருக்கின்ற புதையல்களும் உண்டு. நம்ம புதைந்து கிடக்கின்ற திறமைகள் ஏராளம் என்று சொன்னேன். காலப்போக்கில் நமது கவனக்குறைவால் புதைந்து போகின்ற கொடைகளும் உண்டு. அவற்றை தோண்டி வெளிக்கொணர்ந்து உலகம் வாழ பயன்படுத்துவதுதான் சிறப்பு. பிறர் தம் திறமைகளை கண்டுகொள்ள நாம் அவர்களுக்கு துணை செய்யலாம் என்பதையும் இவன் குறிப்பிடலாமாக. மறைந்திருக்கும் புதையல் அப்படியே மறைந்திருந்தால் அதனால் யாருக்கும் பயனிராது. மாறாக அப்புதையலை நாம் வெளிக்கொண்டுவது, அதை பயன்படுத்தி நல்லது செய்தால் அது நமக்கும் வரும் பயக்கும், பிறருக்கும் பயனுடையதாகும். இதற்காக நாம் கடமை உணர்வோடு உழைக்க வேண்டும் இயல்பாகவே. அப்போது கடவுளின் கொடை வீணாக போகாமல் கடவுளின் மாட்சியை பறைசாற்ற
நமக்கு தூண்டுதலாகவும் அமையும். இன்னும் ஒன்று, யூத ராபிக்களின் போதனைப்படி ஒரு மனிதர் புதையலை கண்டுபிடித்தால் அது அவருக்கு சொந்தமானதாகும். அதற்கு அவர் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். போர்கள் வருகிற போது மக்கள் தங்களது நிலவரங்களை விட்டுவிட்டு அடிக்கடி வேறு இடங்களுக்கு சென்று விடுவதால் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் புதையலாக பல இடங்களிலே புதைக்கப்பட்டிருந்தது. எனவே அடிக்கடி இந்த புதையல்களை மக்கள் கண்டுபிடிப்பது வழக்கமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு புதையலைத்தான் இந்த மனிதரும் கண்டுபிடிக்கிறார். புதையலை கண்டுபிடிக்கிற மனிதர் சோம்பேறி அல்ல, புதையலுக்காக அலைகின்றவர் அல்ல. அவர் உழைக்கிறார், புதையலுக்காக உழைக்கவில்லை. வழக்கமாக அவர் உழைப்பது போல உழைக்கிறார். அவரது மனதில் புதையலை பற்றி எண்ணமே இல்லை. தனது கடமையை செய்கிறார். உரிமை ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த கடமையின் இடையில் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறார். நமது வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் உழைக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நான் கடற்கரையில் மீனவர்களை பற்றி நான் யோசிப்பது உண்டு. முன்னாலெல்லாம் பெரிய பெரிய புயலும் கடல் அலையும் வந்தாலும் கூட நம்பிக்கையோடு போவாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன காற்று வந்த உடனேயே உட்கார்ந்துடுறாங்க கரையில். அந்த பயம் எப்படி வந்தது என்று நமக்கு தெரியல. அது பயமா அல்லது சோம்பேறித்தனமா அல்லது தற்பாதுகாப்பா என்று சொல்ல தெரியல. ஆனால் முந்தைய போல உள்ளத உழைக்கக்கூடிய வீரம் இன்றைக்கு, துணிச்சலும் இன்றைக்கு குறைந்து கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. இப்படி பல தருணங்களிலே இந்த கடமை உணர்வு, உழைக்கிற போக்குகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. சோம்பேறித்தனம் அதிகமாகி கொண்டிருக்கு. எப்படி எளிதான முறையில் பணத்தை சம்பாதித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம், அந்த மகிழ்ச்சி டப்புன்னு போயிடுது. பலூனில் ஒரு ஊசியை குத்துனா எப்படி டப்புன்னு போகும், அதுபோல் கிடைக்கிற பணம் மகிழ்ச்சி சில நொடிகளுக்குள்ளே அது மாய்ந்து போயிடுது. கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்லுவார்கள். கடமையை செய்யாமல் நமக்கு வேண்டியதை குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இன்று அதிகமாகிவிட்டார்கள். எப்போதும் நாம் நமது உழைப்பை நம்பி வாழ வேண்டிய அருளை கடவுள வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மத்தியிலே நோயாளிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை விட பார்வைக்கு கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக பிறந்து ஒரு மாதமாகி குழந்தை ஒரு இதய நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே இருக்கிற வேளையிலே நீரே மருத்துவராக இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை மருத்துவ தன்மைகளையும் கொடுத்து பூரண குணம் பெற்று நல்முறையில் ஆரோக்கியமாக வளர்ந்து மகிழ்ச்சியின் கருவியாக இந்த குழந்தைகளை மாற்றும். அதுபோன்று மருத்துவமனைகளில் வேதனைப்படுகிற நோய்த்தனத்தில் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவத்தின் மூலமாக உம்முடைய அருள் ஆசிரியர் வழியாக பூரண நலவாழ்வை தந்து நல்வாழ்விற்கான வழிகளை அவர்களுக்கு காட்டும். பல சூழ்நிலைகளிலே அவநம்பிக்கையோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு பாதத்தலை தருகிறோம். நம்பிக்கையோடு கடமை உணர்விலே தினமும் உழைக்கக்கூடிய சக்தியை தந்து அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய புதையல்களை கண்டுபிடித்து அதை வளர்க்கக்கூடிய, தட்டி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிட எங்களுக்கு நல்ல சக்தியை தாரும். நாங்கள் கண்டுபிடிக்கின்ற வண்ணம் எங்களது வாழ்வில் புதையல்களை மறைத்து வைத்ததற்காக நன்றி சொல்கிற விடையிலே புதையல்களை தேடிய பிறகு, கண்டுபிடித்த பிறகு பிறருடைய வாழ்விலும் எங்களது வாழ்விலும் நன்மையை செய்யக்கூடிய வகையிலே எங்களை ஈடுபடுத்தி செல்ல எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ்
புகழ் நிதம் பாடவே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ்
புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். இயேசுவின் இனிய தாயே, இரக்கத்தின் அன்னையே, இன்றும் என்றும் கன்னியே, எம் இதயம் மகிழ அருள்வாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். உலகை பாரம்மா, உள்ளம் பதறும் வேளையில் உயிர் கொடு உறவுக்காய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். தொற்று நோய்களால் தொலைத்தோம் வாழ்வினை, தொடரும் இந்த சோகத்தை சுகமாக்க சகாயம் புரிவாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.